أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவனாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை குர்ஆனுடைய விளக்கத்தை செவிமடுக்கின்ற அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இதயம் நிறைந்த சலாத்தை சொல்லிக் கொள்வதில் நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய வசனங்கள் இரண்டும் 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த கடைசி 2 வசனங்களும் நமக்கு மத்தியில் அதிகம் பரிச்சயமான 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களும் எமது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய இயற்கையான தன்மை என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற பாசமும், இந்த உம்மத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற அதீத ஆர்வம் எப்படி என்பதை அல்லாஹ் தஆலா பறைசாற்றுகின்ற அற்புதமான 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா இந்த கடைசி 2 வசனங்களை இப்படி சொல்கிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், நிச்சயமாக உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். மக்காவிலே இருந்த கோத்திரங்களிலேயே பல விதமான பல தராதரங்களையுடைய
மக்களால் மதிக்கப்படுகின்ற, மதிப்பில் குறைந்த என்று மாறுபட்ட பல்வேறுபட்ட கோத்திரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கோத்திரம் பனூ ஹாஷிம் கோத்திரம். உலகத்தில் என்றும் இன்றும் என்றும் கோத்திரங்களாக உருவானாலும் பனூ ஹாஷிமுடைய அந்தஸ்தை யாருக்கும் பெற முடியாது. பனூ ஹாஷிம் கோத்திரத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் மக்காவிலே உயர்ந்த கஅபாவுடைய நிர்வாகிகள் என்ற ஒரு உயர்ந்த குடும்பத்து பிள்ளையாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். நாற்பதாவது வயது வரைக்கும் அவர் நபியாகுவார் என்று அவருக்கும் தெரியாது, அவரை சூழ இருந்தவர்களுக்கும் தெரியாது. அந்த மக்காவிலே உயர்ந்த கோத்திரம் கஅபாவுடைய நிர்வாகிகளாக இருக்கின்ற மதிக்கப்படுகின்ற பனூ ஹாஷிமிலே நபி பிறந்தார்கள். வெளியிலிருந்து நபி என்று சொல்லி மக்காவுக்கு வரவில்லை, உங்களிலிருந்தேதான் தூதர் ஒருவர் வந்து விட்டார். அதனால்தான் நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே மக்காவிலே ஆரம்ப கால 13 வருட கால பிரச்சாரத்திலே கடுமையான பிரச்சனை. அந்த பிரச்சனையின் போது தாங்க முடியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், ஈமான் கொண்டவர்களை மக்காவிலே ஈமானை பாதுகாத்து வாழ முடியாத அச்சுறுத்தலும், கொலை மிரட்டலும், கொலையும் ஆபத்துமான நிலையில ரசூலுல்லாஹ் அபிசீனியா எத்தியோப்பியாவை நோக்கி சஹாபாக்கள்ல நீங்க ஈமான பாதுகாத்துக் கொண்டு ஹிஜ்ரத் போங்கன்னு சொன்னார்கள். இத்தனைக்கும் மரியாதையான சமூகமான அந்த பனூ ஹாஷிம் கோத்திரத்தார்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். மக்காவிலே ரசூலுல்லாஹ்வுடைய மேல யாரும் கை வைக்காமல் ஈமான் கொள்ளாவிட்டாலும் அவங்க குடும்ப பற்றென்ற அடிப்படையில எதிரியாக செயல்படல ஒரே ஒரு ஆளை தவிர ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பாவாக இருந்த அபூ லஹப் மாத்திரம்தான் பனூ ஹாஷிம் கோத்திரத்துல ஈமான் கொள்ளாத நிலையில இருந்து எதிர்த்தவன். ஆனா பனூ ஹாஷிம் எல்லாரும் ஈமான் கொள்ளல. ஈமான் கொள்ளாத நிலையிலையும் அல்லாஹ் நபிய என்று வருகிற போது அவங்க நபி என்று பார்ப்பதை தாண்டி எங்களுடைய சகோதரன் மகன் என்று பார்த்து குடும்ப பற்றுல யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய விடாம நபியை சுற்றி வளைத்து பாதுகாத்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், நாங்க இஸ்லாத்தை நபியாக சொல்ற நேரத்துல ஆரம்பத்துல 7 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். 2 பெண்களும் 5 அடிமைகளும். அதனோடு சேர்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தாண்டி மற்றெல்லாம் அடிமைகளாக இருந்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமான சகோதரர்களை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் தந்த குடும்பத்தை கொண்டு, தந்த சாச்சாவை கொண்டு பாதுகாத்தார், அபூ தாலிபை கொண்டு. அபூபக்கரை அவருடைய குடும்பத்தை கொண்டு அல்லாஹ் காப்பாற்றினான். ஆனால் அடிமைகளாக இருந்தவர்கள் எல்லாம் அடி வாங்குகிற நிலையில இருந்தோம் அப்படி சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அபிசீனியாவை நோக்கி போன உடனே அங்கே இருந்த நஜ்ஜாஷி மன்னர் ஒரு நல்ல மனிதர், கிறிஸ்தவர், நீதமான ஒரு மனிதர். போன உடனே இவர்களை வரவேற்று உள்ள எடுத்தார்கள். மக்கா குறைஷிகளுக்கு பெரிய ஒரு அவமானம். இங்கே இருந்த ஒரு டீம் அங்கே போய்விட்டார்கள். கௌரவமான மனிதர்கள் எல்லாம் அங்கே ஹிஜ்ரத் போய்விட்டார்கள். இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி போவது என்பது அவர்களுக்கு அரபிய தீபகற்பத்திலே பெரிய ஒரு அவமானமாக இருந்தது. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்துல்லா இப்னு அபி உமையாவை 2 பேரும் நல்ல திறமையாக பேசக்கூடிய 2 பேரை தூதுவராக அனுப்பி அபிசீனிய நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் இடத்திலே, இவர்கள் எல்லாம் எங்களுடைய ஊரில் இருந்து வந்திருக்கிறவர்கள், முட்டாள்தனமாக செயல்படுகிறவர்கள், பெற்ற வாப்பா உம்மாவை மதிக்காம வந்திருக்கிறார்கள், தரகு தீனனா, எங்களுடைய மார்க்கம் அல்ல, உங்களுடைய மார்க்கம் அல்ல, புதியதொரு மார்க்கத்தோடு வந்திருக்கிறார், இப்படியெல்லாம் பேசினார்கள்.
பேசுகிற நேரத்தில் அபிசீனிய நாட்டிலே இருந்த இந்த சஹாபாக்கள் குழுவை நஜ்ஜாஷி மன்னர் இவர்கள் சொல்வது உண்மையா என்று பார்ப்பதற்காக அழைத்தார்கள். அழைக்கிற நேரத்தில் அங்கே ஒருவர் அருமையாக பேசினார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தூதுக்குழுவாக எல்லாரும் இருக்கிற நேரத்தில் உண்மையே சொன்னார்கள், சத்தியத்தையே சொன்னார்கள். நஜ்ஜாஷி மன்னர் எங்களை அரவணைக்க வேண்டும் என்பதற்காக பொய்யை சொல்லி மழுப்பவில்லை, ஹக்கை சொன்னார்கள். நாங்கள் நாங்கள் ஜாஹிலிய கொள்கையில இருந்தோம், எங்களுடைய கரங்களால் எங்களுடைய குழந்தைகளை கொன்றோம், நாங்கள் விபச்சாரம் செய்தோம், ஹராத்தை விருப்பத்தோடு செய்தோம், குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தோம். மன்னரே, அல்லாஹ் எங்களுக்குள்ளே இருந்து ஒரு தூதரை தெரிவு செய்தார். அண்ணந்தாயத்தில் வெளியிலிருந்து வந்த ஒரு ஆளை நாங்க நம்பி ரசூல் என்று ஏற்றுக்கொண்டு தடுமாறவில்லை. எங்களுக்குள்ளே இருந்து அவர் சொல்றார், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள், நஅரிஃபு நஸபஹு, அவருடைய வம்சம் என்ன என்று எங்களுக்கு தெரியும், அவர் சின்ன வயதிலிருந்து எப்படி வளர்ந்தார் என்பது தெரியும். நஅரிஃபு அமானத்தஹு வஸித்கஹு, அவருடைய உண்மைத்தன்மையையும் அமானிதத்தையும் நாங்கள் நன்றாக கண்டறிந்தோம். அவர் வளர்ந்த விதம் அப்படியே வளர்ந்து அவரை அல்லாஹ் ரசூலாக தெரிவு செய்தார். அவருடைய உண்மைத்தன்மை நமக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்றுதான் சொல்கிறார். ஜாஹிலியத்து காலத்தில் கற்களையும் முக்களையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருந்ததை விட சொன்னார். குடும்ப உறவை சேர்ந்து நடக்க சொன்னார். எங்களின் கரங்களால் எங்களின் பிள்ளைகளை கொல்ல வேண்டாம் என்று சொன்னார். உடனே அவர்கள் வந்த தூதுக்குழு சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் விஷயத்துல ஆக மோசமான கதைகளை சொல்றாங்க, நீங்க பயங்கரமான வார்த்தைகள். திருப்பி அழைத்தார்கள் நஜ்ஜாஷி மன்னர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், எங்களுடைய ரசூல் எதை சொல்கிறாரோ அதை சொல்கிறோம். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடியானும் அல்லாஹ்வுடைய தூதரும், அல்லாஹ்வுடைய வார்த்தையால் ஆணின் துணை இல்லாமல் மரியத்தால் பெற்றெடுக்கப்பட்டவர் என்று நம்பி சொன்னதை நாம் சொல்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, கடைசியில வந்தவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு நஜ்ஜாஷி மன்னர் நீண்ட காலம் வாழ சொன்னார். நான் இந்த ஆயத்தோடு இணைத்து சொல்கிறேன். நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சூரா மரியமை ஓதின உடனே அதன் அர்த்தத்தை விளங்கி நஜ்ஜாஷி மன்னர் அழ ஆரம்பித்து விட்டார். காலமாக இந்த அபிசீனிய நாட்டிலே உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் பேசிய வார்த்தையிலே முக்கியமான ஒரு வார்த்தை நஅரிஃபு நஸபஹு, அவருடைய வம்சத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரி 6வது வருஷத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால் முழு பெரிய நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி தஅவா செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சில மன்னர்கள் அந்த கடிதத்தை மரியாதையோடு பார்த்தார்கள், சில பேர் அதை கிழித்தெறிந்தார்கள். நபிகளார் எழுதிய கடிதத்திலே ஆக பிரபல்யமான ஒரு கடிதம் தான் மன்னர் ஹிரக்கலுக்கு எழுதின கடிதம். ஹிரக்கல் மன்னனுக்கு எழுதின கடிதத்திலே, ஹிரக்கல் மன்னன் என்பது மகாபெரிய ஒரு சக்கராதிபத்தியம் என்று சொல்கிற ஒரு சக்கரவர்த்தி. அவர் அந்த காலத்திலே ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் இடையில சண்டை நடக்கும். பாரசீகம் என்று ஒரு கட்டத்திலே ரோம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட காலத்திலே 10 வருடத்துக்குள்ளே ரோமர்களை அந்த ரோமர்கள் பாரசீகத்தை அடித்து வெல்லுவார்கள் என்று அல்லாஹ் ஆயத்திருக்கிறார். தோற்கடிக்கப்பட்ட ரோமர்கள் மீண்டும் கிறிஸ்தவர்கள் பாரசீக நெருப்பு வணங்கிகளை அடிப்பதில் தலைமை தாங்கிய மன்னர் தான் ஹிரக்கல் மன்னர். ஒரு புத்திசாலி, கிறிஸ்தவத்தை நன்றாக படித்தவர். பாரசீக வாசிகளுக்கும் ரோமர்களுக்கும் இடையிலே நடந்த யுத்தத்துக்கான பிரதான காரணம் ஷாம் தேசம் யாருடைய கையிலே வைக்கப்படுவது என்பதை பற்றித்தான். ஷாம் தேசம் என்பது பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான் போன்ற இந்த 4 நாடுகளும் உள்ளடங்கிய பகுதிகள் தான் அந்த காலத்திலே ஷாம் தேசம் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க பசுமையான பூமி, மிகப்பெரிய வருவாயை ஈட்டி தருகின்ற அற்புதமான பூமி, நபிமார்கள் வந்து போன பூமி தான் ஷாம் தேசம் என்பது.
எனவே அந்த ஹிரக்கல் மன்னனுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய தேவாலயங்கள், மிகப்பெரிய சிலுவைகள் ஷாம் தேசத்திலிருந்து பாரசீகவாதிகளால் தகர்த்தொழிக்கப்பட்டு மீண்டும் அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அந்த திறப்பு விழாவுக்கு ஷாமுக்கு பலஸ்தீனுக்கு ஹிரக்கல் மன்னன் வந்திருக்கிற நேரத்தில் தான் நபிகளாருடைய கடிதம் போய் சேருகிறது பலஸ்தீன மண்ணிலே. ஹிரக்கல் மன்னன் அதை பிரித்து பார்க்கிறார். அந்த கடிதத்திலே பார்த்தால் முஹம்மது பின் அப்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அதீமி ரோம் ஹிரக்கல், முகமது ரசூலுல்லாவிடமிருந்து ஹிரக்கல் மன்னனுக்கு எழுதுகின்ற கடிதம், அஸ்லிம் மன்னரே நீங்கள் இஸ்லாத்தை தருவுங்கள், தஸ்லம் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள், நீங்கள் இஸ்லாத்தை மறுத்தால் உங்களுக்கு கீழால் உள்ள அத்தனை பேருடைய பாவத்துக்கு நீங்கள் பதில் சொல்லவாகும் அல்லாஹ்விடத்திலே. இவ்வளவுதான் அந்த வார்த்தை கடிதத்திலே. கடிதம் போய் சேர்ந்த உடனே முகமது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்ட உடனே ஹிரக்கல் மன்னன் அவர் யாரென்று தேடுகிறார். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஹிரக்கல் மன்னன் தேடுகிறார். இந்த கடிதம் மக்காவிலே இருந்து மதீனாவிலே இருந்து வந்திருக்கிறது. இந்த கடிதத்திலே சொல்லப்படுகிற முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற ஆளை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அந்த ஊரில் பிறந்தவர்கள் தான். அந்த பிரதேசத்திலிருந்து இவருக்கு நெருக்கமான யாராவது வியாபாரிகள் வந்திருக்கிறார்களா என்று தேடினால் மக்காவிலே இருந்து வந்திருக்கிற அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் வந்திருக்கிறார். அபூ சுஃபியானுடைய தலைமையில வந்திருக்கிற உடனே வந்து ஹிரக்கல் மன்னன் கேட்கிறார். எல்லோரையும் அழைத்து அரண்மனையிலே அழைத்து ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் வைத்து, உங்களிலே யார் இந்த முகம்மது என்று சொல்கிற ஆளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்? படிப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே. மக்காவிலே நபி பிறந்தார், மதீனாவிலே அவர் மறைந்தார். உம்மாவின் பெயர் ஆமினா, வாப்பாவின் பெயர் அப்துல்லா. நபி பிறந்த மாதம். இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து வாழுகிறோம், சிலதை அனுஷ்டிக்கிறோம். ஆனால் அறிய வேண்டிய, தெரிய வேண்டிய, நபியை வைக்க வேண்டிய அந்தஸ்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறு சீராவை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுகிறது எத்தனை பேர்? கிணற்று தவளை கொண்டு குறுகிய வட்டத்திலே வழிநடாத்தப்படுகிறோம் கண்ணியமான பெருமக்களே. பஜனைகளையும் காவியங்களையும் பாடி சின்னொரு வட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம். குர்ஆன் முழுக்க நபியுடைய சரித்திரத்தை சொல்கிறது கண்ணியமான சகோதரர்களே. ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாபை வாசித்தவர்கள் எத்தனை பேர்? ஹிரக்கல் மன்னர் அந்த வியாபார கூட்டமாக வந்திருக்கிற நபிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் அபூ சுஃபியான் அவ்வளவு பேரை அழைத்து ஹிரக்கல் மன்னர் கேட்கிறார், உங்கள யார் இவருக்கு குடும்பத்தால் நெருக்கமானவர்? அப்ப அபூ சுஃபியான் முன்னுக்கு வராங்க. நான் சில கேள்விகளை உங்களிடத்தில் கேட்பேன், அதற்கு உண்மையான பதிலைத்தான் சொல்ல வேண்டும். அபூ சுஃபியானை முன்னே நிறுத்தி பின்னால் உள்ளவர்களுக்கு சொல்கிறார்கள், இவர் பொய் சொன்னால் நீங்க அதை சொல்ல வேண்டும். மிகப்பெரிய சக்கரவர்த்தி, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஆட்சி செய்கிற சக்கராதிபத்தியம் என்று சொல்கிற சக்கரவர்த்தி அவர். ஹிரக்கல் மன்னர் மிகப்பெரியவர். அந்த அபூ சுஃபியானை அழைத்து, உங்களில் இவரை பற்றி நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இவருடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவ்வளவுதான் கேட்டார். நசபு. அபூ சுஃபியான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னஹு து நசப். அவர் உயர்ந்த குடும்பத்து பிள்ளை. அவர் முதலாவது கேள்வி. இவர் நபித்துவத்தை வாதிடுவதற்கு முன்னால் இவரை பற்றி நீங்கள் பொய் பேசுவதில் சந்தேகப்பட்டதுண்டா? இல்லை என்று சொன்னார். இவரை ஏற்றுக்கொள்கிற மனிதர்கள் யாராவது மதம் மாறுகிறார்களா? இல்லை என்றார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே உள்ள யுத்தம் எப்படி நடக்கிறது? சிலதிலே நாங்கள் வெல்கிறோம், சிலதிலே அவர்கள் வெல்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள். இவர் என்ன சொல்கிறார்? அடைத்த அல்லாவை மட்டும் வணங்க சொல்கிறார், அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டாம் என்கிறார். இப்படி எல்லாத்தையும் கேட்டுவிட்டு இவருடைய வம்சத்தில் யாராவது மன்னர்களாக இருந்ததுண்டா? இல்லை என்றார். எல்லா கேள்வியையும் கேட்டுவிட்டு கடைசியாக நான் சொல்ல போகிற பதிலை பாருங்கள் என்று சொன்னார். இவரை நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த உயர்ந்த குடும்பத்து பிள்ளை என்று சொன்னீர்களே, எல்லா நபிமார்களுடைய வரலாறும் அப்படித்தான். உயர்ந்த குலத்து பிள்ளைகளாகத்தான் அவர்கள் பெற்றெடுக்கப்பட்டார்கள்.
லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும், உங்கள இருந்து தான் அவர் தூதராக வந்தார். சாதாரண ஒரு ஆள் அல்ல, உயர்ந்த குடும்பத்து பிள்ளையாக வந்தார். பதவி, பட்டம், செல்வாக்கு, செழிப்பு எல்லாத்தையும் ரப்புடைய மார்க்கத்துக்காக தூக்கி வீசிவிட்டு பிறந்த மண்ணில் இருந்து விரட்டப்பட்டார். நபிமார்கள் ஆரம்பத்தில் எதிர்க்கப்பட்டார்கள், கடைசியிலே அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். கஅபாவை கண்ணியமாக கைப்பற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தார். நீதியை உலகத்தில் நிலைநாட்டிய ஒரு மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன வயதில இருந்த அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று போற்றப்பட்டவர். கண்ணியமான சகோதரர்களே, ஹிரக்கல் மன்னர் சொன்னார், இவருடைய பரம்பரையில யாராவது மன்னர்கள் இருந்தது உண்டா என்று கேட்டதற்கு இல்லை என்றீர்கள். இருந்திருந்தால் அந்த மன்னர் ஆகுவதற்கு இவர் வழி தேடுகிறார். அதனால் தான் இந்த பதவியை நபி என்று சொல்லி வாதிடுகிறார். எனவே அந்த பதவி ஆசை இவருக்கு இல்லை. இவரை ஏற்றவர்கள் யாரும் மதம் மாறுவது உண்டா என்று கேட்டதற்கு இல்லை என்றீர்கள். நபிமார்கள் சொன்ன ஈமானின் பலம் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் முர்த்தத்தாகுவதில்லை. கடைசியாக ஹிரக்கல் மன்னர் சொன்னார், ஒரு காலத்திலே அவர் இந்த மண்ணையும் பிடிப்பார், இதுவரைக்கும் அவருடைய நுபுவத் வரும். அப்படியான நேரத்தில் வருமாக இருந்தால் என் கரத்தால் அவரின் 2 காலையும் கழுவுவேன் என்று சொன்னார். அந்த காலத்தை அப்படி சொல்ற வழக்கம் இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, நபிகளார் பிறந்த அந்த நசப் இருக்கிறதே, அது ஒரு நசப் உயர்ந்த பனு ஹாஷிம் கோத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தார்கள். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து மிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற இந்த அற்புதமான வகையை சொன்னவுடனே அந்த மக்காவிலிருந்து துரத்தப்படுகிறார்கள். மக்காவிலே சொல்லனா துன்ப துயரங்களுக்கு ஆளாகி அபூ தாலிப் மௌத்தானவுடனே அதற்கு பின்னால் தாயிஃபை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். தாயிஃபிலே கடினமான அடி உதையோடு துரத்தப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் உஹது களத்திலே மயக்கம் போட்டு கீழே விழுந்தீர்கள், உங்கள் பல் உடைக்கப்பட்டது, எதிரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டீர்களே, இந்த உஹதிலே பட்ட துயரத்தை விட உங்களோட வாழ்க்கையில எப்பயாவது துயரப்பட்டதும் வேதனைப்பட்டதும் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளானது உண்டான்னு கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உஹதில பட்ட வருத்தத்தை விட ஒரு வருத்தம் சொன்னார்கள், ஆயிஷா, நான் பட்ட வருத்தம் தாயிஃபில இருந்து ஒரு கட்டத்திலே அடி வாங்குகிறேன், குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் மயக்கம் போட்டு அப்படியே மயக்கத்தோடு நடந்து போகிறேன். நான் ஒரு கட்டத்திலே இப்னு அப்தி யாலீல் என்று சொல்கிறவன் இருந்தால், கொடூரமானவன் தாயிஃபிலே. நான் ஒவ்வொரு கோத்திரமாக வீடு வீடாக ஏறி இறங்கினேன். இப்னு அப்தி யாலீல் என்று சொல்கின்ற அந்த கொடூரமான இடத்திலே போய் சத்திய மார்க்கத்தை சொல்லி நான் தூதர் என்று என்னை பற்றி அவனுக்கு அறிமுகப்படுத்தினேன். அந்த சந்தர்ப்பத்திலே ஒருவன் வந்து என்னுடைய கழுத்திலே ஒரு கயிற்றை போட்டு என்னை கொலை செய்ய கடினமாக இருக்கிறான். நான் கடுமையாக வருத்தப்பட்டேன். அந்த மயக்கத்தோடு அந்த இடத்திலே நோக்கி வந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு மயக்கம் தெளிந்து நான் தலையை உயர்த்தினேன். ஒரு மேகம் மாதிரி அப்படியே மேகம் நின்ற எனக்கு தலைக்கு மேலால். இந்த மேகத்தோடு பார்த்தால் ஜிப்ரீல் வந்திருக்கிறார். சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த மனிதர்கள் உங்களை சாடியதும், உங்களுக்கு ஏசியதும், உங்களை நிந்தித்து பேசியதும், நீங்கள் அழைத்த போது உங்களுக்கு தந்த பதிலடியும் கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தினதை அல்லாஹ் செவிமடுத்தார். அந்த ரப்பு இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை இந்த ஜிப்ரீலோடு அனுப்பி இருக்கிறார். உடனே அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய ரசூலே என்று அழைத்து, உங்களுடைய அனுமதியைத்தான் அல்லாஹ் பார்க்க சொல்கிறான், நீங்கள் அனுமதித்தால் இந்த 2 மலைகளையும் கொண்டு வந்து சேர்த்து அடித்து இந்த மனிதர்களை பூண்டோடு அழித்து அல்லாஹ் அழித்து போட்டு விடுவார். நீங்கள் விரும்பினால் என்று சொன்ன உடனே இந்த மாமனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்,
அகிலத்தார்களுக்கு அருளாக அனுப்பப்பட்டவர் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் தாய்ஃபிலே வைத்து நிரூபிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை அடித்த இந்த மனிதர்களுக்கு எதுவும் செய்யாதீர்கள், என்னை துன்புறுத்திய இந்த மனிதர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கிறார்கள். இவர்கள் தான் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய மின் அஸ்லாபிஹிம், இவர்களுடைய பிச்சலத்திலே வருகிற மனிதர்கள், இவர்களுடைய பரம்பரையிலே பிற்காலத்திலாவது அல்லாஹ் அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இணை வைக்காத ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தாய்ஃபில் இருந்து அடிபட்டு வெளியேற்றப்பட்டார்கள். நபிகளாரை கடுமையாக தாய்ஃபிலே சகீஃப் கோத்திரத்தார்கள் என்று சொல்கிறவர்கள் தான் அடித்தார்கள். வெளியிலே வந்த ரசூல் என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹ் மஸ்தி சகீஃபன், யா அல்லாஹ் இந்த சகீஃப் கோத்திரத்தார்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், தண்டிச்சிடாதே அல்லாஹ், ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ்னு கேட்டார்கள். இது நபியுடைய இயற்கையான தன்மை. ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ன ஹிஜ்ரி 8வது வருடம் கஅபாவை கைப்பற்றுகிறார்கள். இந்த கஅபாவை கைப்பற்றதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய கண்ட்ரோலுக்கு, அதிகாரத்துக்கு கீழால் கஅபா வருகிறது. அன்ன அதிகாரத்தோடு தாய்ஃபை நோக்கி நபிகளார் நகருகிறார்கள். தாய்ஃபுடைய கோட்டையிலே சகீஃப் கோத்திரத்தார்கள் ஒளித்துக் கொண்டு தாக்கினார்கள். அந்த கோட்டையை ரவுண்ட் அப் பண்ணி முற்றுகையிட்டு பல நாட்கள், ஒரு மாத காலம் இருந்தார்கள். அவர்களை சரணடைந்து வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். நபியுடைய கண்களுக்கு முன்னால், மரணிப்பதற்கு முன்னால் தாய்ஃப் மண்ணை அல்லாஹ் அவனை மட்டும் வணங்குகின்ற பூமியாக மௌத்தாகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் மாற்றி அமைத்தார். கண்ணியமான பெருமக்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்ல, ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த உம்மத்துக்கு சிரமம் வந்து விடுமோ என்பதிலே அதீத பயம் அவருக்கு இருக்கும். மிஅராஜுக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகை என்று கடமையோடு இறங்குகிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிகளாரை சந்தித்து என்ன கட்டளையோடு வருகிறீர்கள்? ஒரு நாளைக்கு 50 நேரம், ஒரு நாளைக்கு 50 நேரம் பள்ளியில வந்து ஜமாத்தோடு தொழுவதாக இருந்தால் தொழிலுக்கு நேரம் என்ன, கல்விக்கு நேரம் என்ன, குடும்பத்துக்கு நேரம் என்ன, அடிக்கொரு முறை வந்து போய்கொண்டே இருக்கவாகும். குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எட்பாக வெக்க சுபாவம் உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா, வெக்கத்தில் ஆகப்பெரிய வெக்கம் ரப்போடு வெக்கப்படுவது. ரப்பு என்ன நினைப்பான் என்று வெக்கப்படுவது ஆகப்பெரிய ஈமான். அல்லாஹ்வோடு விஷயத்தில் வெக்கப்படுவது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் வெக்கம் என்ற நிலையில இந்த உம்மத்துக்கு சிரமமாக இருக்கும் என்று மீண்டும் போய் 40 நேரமாக குறைக்கப்படுகிறது. அண்ணா 30 நேரமாக, அண்ணா 20 நேரமாக, அண்ணா ஒரு நாளைக்கு 10 நேரமாக, அண்ணா அந்த 10 மிச்சம் என்ற உடனே மீண்டும் போகிறார்கள். ஒரு நாளைக்கு 5 நேரம் என்று, அண்ணா இதுவும் மிச்சம் என்ற உடனே ரொம்ப வெக்கமாக இருக்கிறது, கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறது. 5 நேரம் என்ற சட்டத்தோடு இறங்கினார்கள். கண்ணியமான பெருமக்களே, நீங்க பார்க்கலாம், இரவு தொழுகைக்காக நபிகளார் சில நாட்கள் நின்று தொழுகிறார்கள். எல்லா மக்களும் அலைமோதி மஸ்ஜிது நபவி நிரம்பி வருகிறது. ஆனா 4வது நாள் வீட்டுக்குள்ளே போனவர் வெளியே வரவில்லை. பயம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய தக்குவாவுக்கும் எனக்கு அல்லாஹ்வோடு உள்ள அதீத ஆர்வத்துக்கும் தொழுகையில உள்ள இன்பத்துக்கும் கால் வீங்கும் அளவுக்கு தொழுகிற நபிக்கு சிரமம் இல்லை. ஆனா உம்மத்து கஷ்டப்படும் என்ற பயம் அவருக்கு இருந்தது. உள்ளே போனவர் பார்க்கிறார்கள், நான் 5வது நாள் அன்று வந்து தொழுதால் இப்படியே அல்லாஹ் ரமலான்ல இந்த தொழுகையை வாஜிபாக்கிட்டான்டா, ஃபர்ல தாண்டி இன்னும் ஒரு கடமை ஒன்று வந்துட்டால் இந்த உம்மத்துக்கு சிரமமா பேத்துடுமோ என்ற பயம், அந்த இலகிய மனம், கருணைய நபி, அந்த கருணை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய அல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறார். அப்பதான் சுபஹுடைய நேரம் ஆன உடனே வந்து சொன்னார்கள், நீங்கள் கனைத்ததும் என்னை வழிபார்த்ததும் கூடி நின்றதும் எனக்கு தெரியாமல், நான் தூங்கவில்லை, நான் விழிப்போர்வா இருந்தேன், நான் பயந்தேன், நான் உங்களோடு வந்து தொடர்ச்சியாக ஜமாத்தாக நின்று தொழுத்தால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் வரவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சந்தர்ப்பங்களில் நபிகளார் இடத்திலே கேள்வி கேட்பதை, நபிகளார் அடிக்கடி கேள்வி கேட்பதை, நபியிடத்திலே வஹி இறங்குமோ என்று பயந்தார்கள்.
நபிகளார் சொன்னார்கள், கடமையான மனிதர்கள் ஹஜ்ஜி கடமை வாழ்க்கையில ஒரு முறை இந்த ஹஜ்ஜி உங்களுக்கு கடமை என்ற உடனே திருப்பி ஒருத்தர் கேட்டார், அஃபிகுல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமுமா கடமை என்று கேட்டார். மௌனமாக இருக்கிறார்கள். சொன்னார்கள், மூன்றாவது முறை திருப்பி திருப்பி கேட்ட உடனே, லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆமென்று மட்டும் சொல்லி இருந்தால் உங்கள் மீது வாழ்நாள் முழுக்க ஹஜ்ஜி ஒவ்வொரு வருஷமும் செய்யவாகும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவரால் தாங்க முடியாது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது அதீத ஆர்வம் உள்ளவராக இருந்தார். இந்த உம்மத்துக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த உம்மத்து ஹிதாயத்து பெற வேண்டும், இந்த உம்மத்து சுவர்க்கத்தை அடைய வேண்டும், இந்த உம்மத்து நன்மாராயம் பெற வேண்டும். இதில் அதீத ஆர்வம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களோடு அதீத இரக்கமுள்ளவராக இருந்தார், கருணையானவராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால், இவ்வளவு நபி உங்களோடு அன்பாக மறுமை வெற்றிக்கு வழிகாட்டுகிற நபியாக, சுவர்க்கத்துடைய வழியை காட்டித் தருகிற வல்லலாக, ஈமானை போதிக்கின்ற ஆசானாக, இதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிற அமல் என்று காட்டித் தருகின்ற முன்மாதிரி மிக்க ரோல் மாடலாக அல்லாஹ்வுடைய நபி இருந்தும் அவர்கள் புறக்கணிப்பார்களானால், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லையே, அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நீங்க என்ன மறுத்தால், என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுத்தால், என்னை பின்பற்ற மறுத்தால், கொமனான வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க. அலைஹி தவக்கல்து, நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அலைஹி தவக்கல்து, நான் அல்லாஹ்வின் மீது இந்த காரியங்களை பொறுப்பு சாட்டி தவக்குள் வைக்கிறேன். அந்த ரப்பு வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் மகத்தான மிகப்பெரிய அரிசுடைய ரப்பாக இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த நபிக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்ணியமான பெருமக்களே, சஹாபாக்கள் என்ற மேலான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை சரியாக விளங்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை ஏன் அல்லாஹ் எங்களுக்கு நேசிக்க சொல்கிறான் என்பதை விளங்கினார்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால், முதலாவது அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால், நபியே நீங்க சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்ற சொல்லுங்க என்று நீங்க சொல்லுங்க, உங்களை பின்பற்ற சொல்லுங்க. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்ப அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அல்லாஹ்வுடைய நேசம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் என்றா நபியை தான் பின்பற்றணும். நபி எதை செய்தாரோ அதை செய்வது, நபி எதை வேண்டாம் என்றாரோ அதை தவிர்த்து கொள்வது, நபியை பின்பற்றுவது என்பதை பற்றி நாங்கள் நிறைய படிக்கணும் கண்ணியமான சகோதரர்களே. அதனால்தான் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வாப்பாவை விட, எங்களுடைய உம்மாவை காட்டிலும், எங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும், எல்லார காட்டிலும் எங்களுடைய உயிரை விட மேலாக எங்களுக்கு நபிதான் இருந்தார் என்று சொன்னார்கள். எங்களுடைய உயிரை விட மேலாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நபிதான் இருந்தார். அல்லாஹ்வுடைய நபி வரும்போது எங்களில் யாரும் அவருக்காக எழும்பி நிற்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவருக்காக யாரும் எழும்பி நிற்பதை அல்லாஹ்வுடைய நபி விரும்பவில்லை, வெறுத்தார்கள். இப்படித்தான் இதுதான் இஸ்லாத்தை விளங்குற அடிப்படை. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நேசம் பண்ணிட்டு எல்லாம் செய்யறதல்ல, பாசம் என்பது எல்லாத்தையும் மூச தாண்டி போறதல்ல. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரை விட மேலானவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் நபி வரும்போது நாங்க எழும்பி நிற்க மாட்டோம். நேசம் என்று வரும்போது எழும்ப சொல்லி இயற்கை சொல்லும், மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி வெறுத்தார்கள், அதனால எழும்பவில்லை என்று இஸ்லாத்தை விளங்குறதுக்குரிய ஒரு பாணியில இதை சொன்னாங்க. கண்ணியமான பெருமக்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது என்பதில கடைசி வரைக்கும் உடம்பால நேசிக்கிறது, உள்ளத்தார நேசிக்கிற நேசத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய நபி தாடியை வச்சாங்கன்னா நாம தாடியை வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மல்லம் யஅஹுஸ் மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னி, யார் இந்த மேல் மீசையை கத்தரிக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல
என்ன சார்ந்தவன் அல்ல, நபியின் நேசத்துக்குள்ள ஒரு ஆள் அல்ல. மீசை நல்லா வளர்த்துகிற தாடிய வலின்னு வலிக்கிறது, இது நேசம் அல்ல, இது பாசம் அல்ல. அல்லாஹ் நபியை நேசிக்கிறதுக்காகவே நீங்க பாருங்க, யங்ஸ்டர்ஸ் சில நேரத்துல ஒரு விளையாட்டு வீரன் ஒரு தாடியை வச்சிருந்தா அந்த புதிய ஸ்டைல் தாடி, அவனோடு உள்ள மோகம், அவனோடு உள்ள நேசம், இன்னும் தெரியாத மரியாதை, அந்த ஃபுட்பால் பிளேயரோட உள்ள மரியாதை, ஆட்டோமேட்டிக்காக தாடியை வைக்கிறானா இல்ல. ஆனால் இந்த வீரன், விளையாட்டு வீரன், பட நடிகர், உலகத்தோடு வாழ்ந்து சாகுற மனிதன், எல்லாம் ஜீரோ. ஒரு மூமினுடைய உள்ளத்துல இருக்கிற மோகம், அதீத மோகம் என்று அல்லாஹ் நபி நகம் பற்றினான், நானும் நகத்தை விட்டோம். வலிக்க வேண்டிய முடிகளை வலிக்கோலம் என்றால் என்று நபி சென்றார். நபி உருவெடுத்த மாதிரி ஸ்டைல், அதே மாதிரி உருவெடுக்கிறது. நபி செருப்பு போட்ட மாதிரி செருப்பு போடுறது. நபி தாடியை வச்சாங்கன்னா நாங்க தாடியை வைக்கிறோம். நபி வெறுத்தவ மீசை வளர்க்கிறத, மீசை கத்தரிக்க, அதனால மீசை கத்தரிக்கணும். படுக்க கொள்ள அங்கே நபிகளார நேசிக்கிறது. வலது கைய வலது கண்ணத்துல வச்சு படுக்க வச்சு நபியை பின்பற்றணும், வலது கையை வச்சு படுக்க. அல்லாஹ் நபி ருக்கு செய்யறமா ருக்கு செய்யறது, சுஜூது செய்யறமா சுஜூது செய்யறது. அல்லாஹ் நபி கடுமையான குளிக்க கொள்ள முதலாவது என்ன செய்தார்கள்? அஃபத்த கழுவினார்கள். அதுக்கு பின்னால் இடது கையால கழுவி, இடது கைய நிலத்துல தேய்த்து கழுவினாங்க. நாங்க சோப்பு போட்டு கழுவுறது. அதுக்கு பின்னால தொழுகைக்கு உள்வெடுக்கிற மாதிரி உள்வெடுத்தவ என்ன உச்சந்தலை ஊதி வலது சைடுக்கு தண்ணியை ஊத்தினாங்க. இப்படி அதே இஷ்டம். எங்க போனாலும் வாகனத்துல ஏறினால் நபி ஞாபகம் வார் உடனே. சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். அந்த துஆவது சும்மா ஆயத்து குர்சி வாகனத்துல அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஒரு போட்டோவை போட்டுட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் ஸ்டிக்கர். எப்படி? இது நேசம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, கபரிலே வைக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதனிடத்தில் ஒரு தனி மனிதனை பற்றி கேட்கப்படும் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி மட்டும்தான் கேட்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, நாளை மறுமையில எல்லா நபிமார்களும் ஷஃபாஅத் செய்ய பின்வாங்குகிற நேரத்திலே தன்னை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்காக ஷஃபாஅத் செய்கிற மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறார். அரிசிக்கு கீழால் சுஜூதில விழுவார்கள். தலையை உயர்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஷஃபாஅத் செய்யுங்கள். முதல் கட்ட ஷஃபாஅத்துல 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போவார்கள். கண்ணியமான பெருமக்களே, நாளை மறுமையிலே நபிகளாருக்கு கொடுக்கப்படுகிற மகாபரிய பாக்கியங்கள், ஹவுதுல் கௌசர் தடாகம் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, உலகத்தில் அடிக்கொரு முறை ஞாபகம் வந்தால் உங்கள் முகத்தை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களோடு ஒன்றாக இங்கே இருக்கிறேன். ஆனால் மறுமையில் நீங்கள் நபிமார்களோடு பெரிய அந்தஸ்தில் இருப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. நாங்கள் சின்ன ஆட்களாக இருப்போம். நீங்க உயர் பதவியிலே உயர்ந்த அந்தஸ்தில இருப்பீர்கள் என்ற உடனே நான் மறுமையிலே எங்கே உங்களை சந்திக்கலாம் என்று கேட்டார்கள். என்னை 3 இடத்திலே சந்திக்கலாம் என்று சொன்னார்கள். என்னை 3 இடங்களில் சந்திக்கலாம் என்று சொன்னார்கள். முதலாவது, சிராத் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தின் அருகே என்ற உம்மத்து கடந்தே ஆகணும். வைமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا. அந்த பாலம் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிற பாலம். சில பேர் மின்னல் வேகத்திலே கடப்பார்கள், காற்று வேகத்திலே கடப்பார்கள். சில பேர் மெல்ல மெல்ல தப்பி விடுவார்கள். அந்த பாலத்தின் ஓரத்திலே தூண்டில்கள் மாதிரி கொக்கிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் அதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கெட்டவன் போனால் பாய்ந்தொரு விடி நரகத்துக்குள்ள இழுத்து வீசப்படும். கண்ணியமான பெருமக்களே, வாழு காலம் கொஞ்ச காலம், 60 வருஷம் தாண்டி 70 வருஷம் தாண்டி சுண்ணாவை மீறி மீச வெட்டும் டைம் இல்ல, நகம் வெட்டும் டைம் இல்ல. எவ்வளவு காலத்துக்கு பொடியனாகிறது. ஒரு மையத்தை வச்சால் அந்த மையத்துக்கு ஒரு பசந்தே இருக்கிற தாடியில தான். கண்ணியமான பெருமக்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் நபி சொன்னார்கள், அந்த சிராத் என்ற பாலத்தின் அருகே இருந்து கொண்டு சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் உம்மத்தி யா அல்லாஹ்,
என் உம்மத்தை காப்பாற்றியா அல்லாஹ், காப்பாற்றியா அல்லாஹ், காப்பாற்றியா அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த இடத்துல நீங்க என்ன காணாட்டி மீசான் என்ற தராசி கிட்ட நிற்பேன். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தராசி கிட்ட இந்த உம்மத்துடைய நன்மையின் தீமையை நிறுக்க கொள்ள யா அல்லாஹ் என் உம்மத்துடைய நன்மையை கனமாக்கு யா அல்லாஹ், கனமாக்கு யா அல்லாஹ். இந்த ஆயத்தை சொல்ற செய்தியை பார்க்க சொன்னாங்க. அண்ணா அதுக்கு பின்னால அங்கே என்ன சந்திக்கலாட்டி ஹவுலுல் கௌசர் என்ற தடாகம் எனக்கு தரப்படுகிறது, என் உம்மத்துக்கு தண்ணி கொடுத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த தடாகத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களை, நபிகளார் சொன்னார்கள், என் உம்மத்துல சில பேர் தண்ணி கேட்டு வருவார்கள், என் உம்மத் என்று சொல்லி நான் அப்படியே கொடுக்க பார்ப்பேன். மலக்குமார்கள் சொல்வார்கள், அந்த ஆளுக்கு தண்ணி கொடுக்கவான ஏனென்று கேட்பேன். நபியே, நீங்கள் மௌத்தானதுக்கு பின்னால் இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, இந்த மார்க்கத்தில் உருவாக்கின புதுமைகளை உங்களுக்கு தெரியாது. நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால மார்க்கத்தை மாற்றி அமைத்தார்கள். சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்தவர்களை இன்னும் தூரமாக்குங்கள் என்று சொல்லி நபி சொல்லுவார்கள் என்று கண்ணியமான சோழர்களே ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஒரு சஹாபி ரபிஅத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்ற சஹாபி நபிகளாருக்கு அடிக்கடி ஹிதுமத் செய்து கொண்டிருப்பார்கள். உழு எடுக்கிறதுக்கு தேவையான நேரம் வந்தா தண்ணி வச்சிருப்பார்கள். நபி வரக்குள்ளே தண்ணியை வச்சிருப்பார்கள். பாலைவனத்துல சுப்ஹானல்லாஹ் தண்ணி ஏற்பாட்டை வைப்பாங்க. ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபிஅத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்ற சஹாபிட்ட கேக்குறாங்க, நீங்க சலீனி மஷீத், எனக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க, தாரேன் அப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நான் கேளுங்க, தாரேன் என்று சொன்னார்கள். என்ன கேட்டிருப்பார்கள்? எனக்கு எந்த தேவையும் இல்லை யா ரசூலல்லாஹ், இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, நான் இங்க உலகத்துல உங்களை அடிக்கடி கண்டு உங்களோடு ஒன்றாக இருக்கிற மாதிரி சுவர்க்கத்திலே உங்களோடு ஒன்றாக இருக்கணும் அல்லாஹ்வுடைய நபியே என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எல்லாரும் என்ன கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லல, சும்மா லேசாக இஸ்லாத்துல அப்படி வச்சில்ல. ஃபாத்திமா நாயகிக்கும் ரசூலா சொன்னாங்க, யா ஃபாத்திமா பின்த் முஹம்மதின், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே சலீனி மாஷீதி, உங்களுக்கு விருப்பமானதை கேளுங்க, உலகத்துல தரலாம், ஆனா அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், நீங்க நரகத்திலிருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க என்று சொன்னாங்க. இது இஸ்லாம். அவர் கைதாங்குவார், இவர் கைதாங்குவார், இல்ல மனுஷர் ஏமாத்தி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர், ஏமாத்தி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அதான் தொழுகிறல்ல, தொழுகம் தேவையில்லை, அவர் கைதாங்குவார், அவர் கைப்பிடிச்சிட்டு போவாரு. இது லேசான விளையாட்டு நினைக்கவானாம். மார்க்கத்தை படிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், உங்களை நீங்க நரகத்தில் பாதுகாத்து மம்பத்த அபிஹி அமலுஹு லம் யுஸ்ரி அபிஹி நஸபுஹு, யாருடைய அமல் அவரை சுவர்க்கத்தை போறதுக்கு புஷ் பண்ணலையோ அவருடைய குடும்பம் வந்து அவருக்கு பின்னால தள்ளாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல் தானே போறோம், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மறுமையில என்னோட ஒன்றாக இருக்கணுமாக இருந்தால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அது என்ன தெரியுமா? பிகத்ரத்தி சுஜூத், உங்களோட சுஜூதுகள் அதிகப்படுத்துங்க, அப்ப மறுமையில என்னோடு ஒன்றாக இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய நபியே, நாங்க மறுமையில ஒரு நிலையில இருக்கும், நீங்க நபிமார்களோடு பெரிய அந்தஸ்தில் இருப்பீங்க, அப்ப எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதான்னு அவர் கேட்கிற நேரத்துல உடனே அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறார், மய்யுத இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் குர்ஆன், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவாங்களோ அவங்க நபிமார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹான நல்லடியார்களோட சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள். அதுக்கு என்ன பேசிக்? வாழும்போது, உலகத்துல வாழும்போது நபியை பின்பற்றும். கண்ணியமான பெருமக்களே, இஸ்லாம் என்பது விளையாட்டில்ல, தேடி படிப்போம். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு மார்க்கத்தை நன்றாக படித்து நபியை பின்பற்றுவோம். எல்லா விவகாரத்திலும் மனசில் ஆகப்பெரிய மோகம் இருக்கணும், நான் நபியை பின்பற்றணும், நபி மாறி செய்யணும், நபி மாறி தொழணும், நபி ருக்கு செய்த மாதிரி, நபி சுஜூது செய்யற மாதிரி, நபி அத்தஹியாத்துல இருந்த மாதிரி, அல்லாஹ்வுடைய நபி. இதெல்லாம் எங்க படிக்கலாம்? ஹதீஸ்ல படிக்கலாம். எனவே நேரத்தை கொஞ்சம் கூடுதலாக எடுத்தேன். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்பதனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.